நடிகர் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, பஹத் ஃபாசில் உள்ளிட்ட ஏராளமான திரை நட்சத்திரங்கள் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புஷ்பா 2 திரைப்படம் திரையரங்குகளில் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியானது. அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் புஷ்பா 2 படத்தோட சிறப்பு காட்சி டிசம்பர் 4ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு திரையிடப்பட்டது. இந்த காட்சியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அந்த இடத்துல பயங்கரமாக குவிஞ்சிருந்த நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல் திரையரங்குக்குள்ளே வந்துட்டாரு. இதனால அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போனதால அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண் கால் தவறி கீழே விழுந்திருக்காங்க. அவங்க கீழே விழுந்ததை கூட கவனிக்காம அங்க இருந்த கூட்டம் அல்லு அர்ஜுனை பார்க்க அவங்க மேல ஏறி இறங்கி முண்டி அடிச்சுட்டு மோதிட்டு போயிருக்காங்க. இதனால பலத்த காயமடைந்த அந்த 35 வயது பெண் ரேவதியும் அவரோட 13 வயது மகனும் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டாங்க. ஆபத்தான கட்டத்துல இருந்த ரேவதியை எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. அவங்களோட உயிர் பிரிஞ்சு போச்சு. அவரோட மகனுக்கு மருத்துவமனையில தீவிரமா சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுனும் அவரோட படக்குழுவும் எந்தவித முன்னறிவிப்புமே கொடுக்காம அந்த தியேட்டருக்குள்ள வந்திருக்காங்க. முன்னறிவிப்பு கொடுத்திருந்தா அங்க ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க தியேட்டர் ஓனர். அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவர் டோலிவுட்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ. ஒரு இடத்துக்கு வந்தா அங்க ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகும், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்க பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? இப்படி கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு இல்லாம மாஸ் காட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த தியேட்டருக்குள்ள எந்தவித இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம உள்ள நுழைஞ்சிருக்காரு அல்லு அர்ஜுன். அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழப்புக்கு காரணமா இந்த சம்பவம் அமைஞ்சிருச்சு. இப்போ அந்த பையன் கூட ஆபத்தான நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இந்த சம்பவத்துக்கு தெலுங்கானாவில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பவே தெலுங்கானா மாநிலத்துல இனி சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அந்த அரசு அறிவிச்சிருக்கு. தெலுங்கானாவில் சமீப காலமா தெலுங்கு மொழியின் முன்னணி படத்தை சிறப்பு திரையிடல் அப்படிங்கிற பேர்ல மாநில அரசு ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கும். RRR போன்ற பெரிய படங்களுக்கு பிரத்யேக காட்சிகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. சாலார் திரைப்படம் அதிகாலை 1 மணிக்கு திரையிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் பாகுபலி 2 திரைப்படமும் வெளியீட்டுக்கு முன்னதாக சிறப்பு காட்சியா திரையிடப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் புஷ்பா 2க்கும் அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு காட்சிக்கு அதிக அளவிலான ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. இதனால கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாம நேத்து இந்த விபத்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனோட என்ட்ரி மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தெலுங்கானாவில் இனிமே எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அமைச்சர் கோமதி ரெட்டி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னறிவிப்பே இல்லாம அந்த தியேட்டருக்குள்ள வந்த அல்லு அர்ஜுன் மற்றும் அவரோட படக்குழுவினர் மற்றும் அந்த திரையரங்க உரிமையாளர் மீதும் ஹைதராபாத் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இனிமேலாவது நடிகர்கள் கொஞ்சம் சமூக பொறுப்புடன் நடந்துகிட்டா இந்த மாதிரியான விபத்துக்கள் தவிர்க்கப்படலாம். அப்பதான் இந்த மக்கள் சினிமா நட்சத்திரங்களை கடவுள் மாதிரி பாக்குற பழக்கத்தை விட்டு தொலை போறாங்களோ தெரியல. விட்டு தொலையாத வரைக்கும் இந்த மாதிரி உயிர் பலிகள் சாதாரணமா நடந்துகிட்டு தான் இருக்கும். திருந்த வேண்டியது அவங்க இல்ல, மக்கள் தான். ஒரு படத்துக்கு 100-150 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு போற அந்த நடிகர் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவாரு. ஆனா அந்த தாய் இழந்த அந்த குடும்பம், அந்த மகன் திரும்பி வருவானா இல்லையானே தெரியாது. ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு அந்த நடிகரால பதில் சொல்ல முடியும்? அந்த நடிகரால இந்த இழப்புக்கு ஈடு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இதெல்லாம் ஏன் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. புஷ்பா 2 வெற்றி கழிப்புல மிதந்துட்டு இருக்க அல்லு அர்ஜுன் தனமா செய்த இந்த காரியத்துக்காக அவருக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.